போடும்போது தெரியாதாடா உன் கதைன்னு முடிவில் தான் தெரியுமா? வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து நான் படத்தை கேட்டேன்னா உனக்கு எதுக்கு நான் படத்தை காட்டணும், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன கேள்வி கேட்கறதுக்கு. போகிறோம் வரவங்களாம் முதுகு சொரிஞ்சு பார்க்கறதுக்கு நாங்கள் முதுகு காட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். என் கதையை எவனா திருடுன்னு சொன்னேன்னா நான் வந்து திருடினேன், உன்னுடைய கதை என்ன கொண்டா என் கதையை நான் காமிக்கிறேனே. கதை திருட்டுன்னு சொல்லும்போது வந்து எனக்கு தெரியல, ஏன்னா நானே திருடேன், நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறனால நான் அமைதியாக இருந்துடலாம். ஆக்சுவலாக ஏ தண்டனக்கா, ஏ தனுக்குனக்கா, ஏ டிகா டிகா தடாகத்தில் மீன்றென்று காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ, இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம் தான் உன் கண்களோ. இத பேசுனது ராஜேந்தர் தான். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பரபரப்புக்கு எப்பவுமே பஞ்சம் இல்லைங்க. இந்த 2014 பல கான்ட்ரவர்சிய பார்த்திருக்கு. அந்த கான்ட்ரவர்சிஸ்ல பிரபலங்கள் பரபரப்பா பேசின பேச்சுக்கள், பிரச்சனைக்கு உள்ளான திரைப்படங்கள் மற்றும் சம்பவங்கள் என்னென்னு இப்ப பாக்கலாமா? இந்த வருஷத்துல அதிகமான பிரச்சனைக்கும் சர்ச்சைக்கும் உள்ளான படம்னா அது கத்தி தாங்க. அந்த படம் வெளியில வரக்கு முன்னாடி அத ப்ரொடக்ஷன் பண்ண லைக்கா கம்பெனிக்கு எதிரா சில அமைப்புகள் போராட்டம் பண்ணாங்க. லைக்கா நிறுவனத்தின் படம் வெளியிடக்கூடாது என்று தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் திட்டமிட்டபடி இந்த பாடல் வெளியீட்டு விழா இங்கு நடைபெறுகிறது. இதை எதிர்க்க வேண்டும், இதை கண்டிக்க வேண்டும் உணர்வோடுதான் இங்கு நூற்றுக்கணக்கான தமிழர் அமைப்புகளின் சார்பாக இந்த மாபெரும் முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் விளக்கம் கொடுக்கிற மாதிரி அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. 3 பில்லியன் டர்ன் ஓவர் செய்கிற ஒரு லைக்கா மொபைல் கம்பெனிக்கு ராஜபக்ஷ என்னதுக்கு பணம் கொடுக்கணும்? மிஸ்டர் ராஜபக்ஷ இதுக்கு எந்த தேவையில் வந்து அவர் தமிழ் படம் எடுக்கணும்? தமிழ் படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்குதா? தமிழ் மக்களை அரசியல் மோட்டிவேஷன் மூலமாக ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி ஏதாவது கண்டென்ட் இருக்கா? இல்லை. அப்போ என்ன ஆப்ஜெக்டிவ்? அவர் படத்தை படம் பண்ணி தான் பணம் சம்பாதிக்கணும்னு ஏதாவது இருக்குதா? அப்படின்னு அவருக்கு ஹிந்தி படம் எடுத்துருக்கக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் சிந்திக்க இல்லை. எனக்கு 2 நாள் வருமானம் போதுமானது இந்த படத்தை எடுக்கிறதுக்கு. உங்களுடைய முதல் படத்துக்கு திரும்பவும் சந்திப்பு வந்து இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வரல, பட் கத்திக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருது. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து பப்ளிசிட்டி தர்றதுக்காக பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். படத்தோட போஸ்டர்ல லைக்காங்கிற பேரை எடுத்தா போதும் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இதுக்கு நடுவுல கத்தி படத்தோட கதை என்னோடதுன்னு மீஞ்சூரை சேர்ந்த கோபிங்கிறவரு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாரு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலயும் அக்டோபர் 22 ஒரு வழியா படம் ரிலீஸ் ஆச்சுங்க. படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் சைலண்டா இருந்த டைரக்டர் முருகதாஸ் இந்த படத்தை பத்தின கான்ட்ரவர்சிஸ் அத்தனைக்கும் பதிலடி கொடுக்கற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாருங்க. இவங்கெல்லாம் யாரு நியமிச்சாங்க? திடீர்னு ஒரு குரூப் வருது, எங்களுக்கு படம் போட்டு கொடு. யார் கவர்மெண்ட் அவங்களை எம்ப்ளாய் பண்ணாங்களா? கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் படம் கொடு, ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு படத்தை நீதிமன்றத்தில் அது ஒரு கவர்மெண்ட்டில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அனுமதித்த படத்தை ஒரு தனிநபர் வந்து நாங்கள் எங்களுக்கு போட்டுக்கான்னு கேட்கறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? யார் உங்களுக்கு கொடுத்த ரைட்ஸு? அந்த படம் தியேட்டருக்கு வரட்டும், வந்த பிறகு நீங்கள் பாருங்கள் அதில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வந்து கேளுங்க. வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து நான் படத்தை கேட்டேன்னா உனக்கு எதுக்கு நான் படத்தை காட்டணும், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன கேள்வி கேட்கறதுக்கு. போகிறோம் வரவங்களாம் முதுகு சொரிஞ்சு பார்க்கறதுக்கு நாங்கள் முதுகு காட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். கூடிய சீக்கிரம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். டைரக்டர் முருகதாஸ் பேட்டி வெளியாகி சில நாளுக்குள்ளேயே கத்தி படத்தோட கதை என்னோடதுன்னு வழக்கு கொடுத்திருந்த மீஞ்சூர் கோபியோட பேட்டியும் வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் கத்தி படத்தோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா, இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற போறேன். அதாவது வந்து நீதிமன்றத்தின் வழியாக இது ஒரு வழக்கு நடத்துறதுன்றது வந்து என்னன்னாக்கா, இது என்னுடைய கதையா இல்லையா அப்படின்ற ஒரு செய்தி மட்டும்தான். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு கலைஞனுக்கான மரியாதைன்றது ஒன்று இருக்குதுல்ல. என்னுடைய கதைன்றது இது இனிமேல் இது தனி மனித பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இது என்னுடைய பிரச்சனை இல்லை. அறிவுத்திரட்டு என்பது ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை இல்லை, அது ஒரு மனித உரிமை பிரச்சனை. ஆனா எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை சவால் வந்தாலும் அத்தனையும் தாண்டி கத்தி மாஸ் ஹிட் ஆச்சுங்க. 124 கோடி வசூல் செஞ்சு சாதனை படைச்சது. இதுக்கு நடுவுல மீஞ்சூர் கோபி போட்டிருந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. கதைய திருடிட்டாங்கன்னு அதிக அளவுல கோர்ட்டுக்கு போனது இந்த வருஷம் தாங்க. ஏன்னா இதே மீஞ்சூர் கோபி கத்தி படத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் படத்தோட கதையும் என்னோடதான்னு கேஸ் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் லிங்கா படத்து சம்பந்தமாவும் கேஸ் போட்டாங்க. படம் வெளியே வரக்கு முன்னாடி நாள் 3 கோடி பணம் கட்டுங்கன்னு கோர்ட்ல உத்தரவு போட்டாங்க. அத்தனையும் தாண்டி லிங்கா படம் வெளியே வந்துருச்சு.
படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நடிகர் ராதா ரவி கதை திருட்டுக்கு எதிரா தன்னோட கருத்துக்களை சொன்னாரு. இது மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தாதீங்க சார், இனிமேல் இந்த கேசட் வெளியீட்டுலாம் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா இதை பண்ணால் எவனாவது ஒரு மயிராண்டி போய் கோர்ட்டில் போய் நிற்கிறான், என் கதை இது என் கதைன்னு. மக்களுக்கு பூஜை போடும்போது தெரியாதாடா உன் கதைன்னு? முடிவுல தான் தெரியுமா? நான் பேசும்போது மயிராண்டின்னு கஷ்டத்தை பேசிட்டாரா? டே என் மூச்சு ஆகுதுடா. எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு படம் எடுக்கிறதுனா செலவு வந்துருக்குறா வெளியே. போயிட்டு கோர்ட்ல எப்படி நான் 5 கோடி கட்ட முடியும்? கோர்ட்ல நான் எப்படி 5 கோடி கட்ட முடியும்? அதுக்கப்புறம் டைரக்டர் KS ரவிக்குமாரும் இந்த கதை திருட்டு சம்பந்தமா அவரோட கருத்துக்களை ஷேர் பண்ணாரு. என் கதையை எவனா திருடுன்னு சொன்னா நான் வந்து திருடுன, உன்னுடைய கதை என்ன கொண்டா, என் கதையை நான் காமிக்கிறேனே, உன் கதை என்ன, 2 ஒன்றா இருந்ததுன்னா ஓகே, தண்டனை என்னவோ அது நான் அனுபவிக்கிறேன். வழக்கு போடுறவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில வாழவே முடியாது. கதை திருட்டு விஷயத்துல இன்னொரு பகுதி தான் ஃபாரின் பிலிம்ஸ்ல இருந்து மொத்த கதையோ இல்ல பர்டிகுலர் சீனையோ எடுத்துக்கிறது. சோஷியல் வெப்சைட்ல நிறைய பேர் நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கிறங்காட்டி இப்போ இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப பெரிய சர்ச்சையை உருவாக்குது. அந்த மாதிரி சோஷியல் வெப்சைட்ல ரொம்ப விமர்சிக்கப்பட்ட படம் தான் யான். இந்த படம் 1978ல வெளிவந்த மிட் நைட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற படத்தோட காப்பின்னு சொல்லி அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணாங்க. டைரக்டர் மிஷ்கின் டைரக்ஷன்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் பிசாசு. இத பத்தி அவர் மீடியா கிட்ட பேசினப்போ தன்னோட படங்கள் ஃபாரின் மூவிஸோட காப்பீஸ்னு சொல்லி விமர்சிக்கிறவங்களுக்கு காரசாரமா பதிலடி கொடுத்தாரு. என்னையவே ஒரு பெரிய திருடன்னு கொஞ்ச நாள் எல்லாருமே சொல்லிட்டே இருந்திருக்காங்க. நான் வந்து குக்குஜிரோன்ற ஒரு படத்தில் இருந்து நந்தலாவை திருடிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் கவலைப்பட்டு சாப்பிடாமலாம் இருந்திருக்காங்க ஆக்சுவலாக வீட்டில். ஸோ அந்த மாதிரி கதை திருட்டுன்னு சொல்லும்போது வந்து எனக்கு தெரியல, ஏன்னா நானே திருடேன், நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறனால நான் அமைதியாக இருந்துடலாம் ஆக்சுவலாக. இது எப்படின்னா வந்து சில பேர் வந்து வெறும் வாய்க்கு அவ்வ மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. ஒரு திருடினவன் ராபின்ஹுட்டாக இருந்தால் நல்லது தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஒரு நல்ல திருடி ஒரு காவியத்தை திருடி ஒரு காப்பியத்தை திருடி மனிதர்களுக்கு வந்து கொடை கொடுப்பது வந்து தவறில்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. திருட்டு விசிடி பிரச்சனையில விஷால் நேரடியா களத்துல குதிச்சாருங்க. இதனால காரைக்குடி லோக்கல் கேபிள்ல ஓடிட்டு இருந்த புது படத்தை அவரே பார்த்துட்டு அதுக்கு எதிரா விஷால் நடத்தின ரைடு பயங்கர பரபரப்பாச்சு. யாரு கேட்டு ஓட்டுன? சொல்லு. உன் சமையல் படம் ஓட்டுனியா? சொல்லு. யாரு கேட்டு சொல்லுப்பா டக்கனே. யார் ஓனர்? யார் ஓனர் பேர் என்ன? ஓனர் பேர் என்னயா? அதான் சொல்றேன். அவரை வர சொல்லுங்க சார். அவர் தான் ஓனர். அவர் வர சொல்லிருக்கேன். எங்க வருவாப்ல? வர சொல்லுங்க. அவரை தொடர்ந்து டைரக்டர் பார்த்திபனும் அவரோட கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படம் வெளிவந்தப்போ சென்னையில திருட்டு விசிடிக்கு எதிரா அவரே ரைடு விட்டார். மக்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் வந்து சினிமா தான். அந்த சினிமா நீடிக்கணும்னா மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். திருட்டு விசிடியில் படம் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி வியாபாரிகள் எல்லாரையும் நான் ரொம்ப விரும்பி ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், தயவுசெய்து இந்த திருட்டு விசிடி அட்லீஸ்ட் ஒரு 25 நாளைக்கு அப்புறமேலையாவது ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ரியாலிட்டி ஷோ, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், சீரியல், மூவின்னு டிஆரோட மேனரிசம், அவரோட ஃபேமஸ் டயலாக் தண்டனக்காவை இமிடேட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல சின்ன ஜெயந்த் சாரும் ஒரு ஆடியோ லான்ச்ல டிஆர் முன்னாடியே இவரோட தண்டனக்காவை இமிடேட் பண்ண நம்ம சின்ன ஜெயந்த் சாருக்கு மட்டும் இல்லாம தன்னை இமிடேட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் டிஆர் சார் அவர் ஸ்டைல பதிலடி கொடுத்தாரு. 1 2 3 4 5 தலகாணி உரையில இருக்கடா பஞ்சு, என் தங்கச்சி கிடைக்கல ஒரு வாய் கஞ்சி. இப்ப டண்டனக்கா, டனுக்குனக்கா, டிகா டிகா தடாகத்தில் மீன் 2 காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ, இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம் தான் உன் கண்களோ. இத பேசுனது ராஜேந்தர் தான். இத பேச முடியுமா கணக்கா? குடுக்குறீங்களா டண்டனக்கா? தகிட்ட 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 தாளத்துல தமிழை கட்டு வந்த என்னுடைய இந்த தாள கணக்கு தெரியாது. ஆனா டண்டனக்கா இதுல இருந்து என்ன தெரியுமா? ஒரே ஒண்ணு, சில பேரோட ஸ்டாண்டர்ட் அந்த டண்டனக்கால தான் இருக்கு. நம்ம எல்லாரும் ஃபேமிலிலயும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. ஆனா அதுவே செலிபிரிட்டியோட ஃபேமிலின்னு வரும்போது தீ மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்படி ஒரு பிரச்சனை தான் இந்த 2014ல நவரச நாயகன் கார்த்திகோட ஃபேமிலில வந்துச்சு. ப்ராப்பர்ட்டி ஷேரிங்ல இவருக்கு எந்த ஒரு ஷேரும் கொடுக்காம மொத்த சொத்தையும் தன்னோட அண்ணன் எடுத்துக்கிட்டதா இவர் கேஸ் ஃபைல் பண்ணாரு. உண்மையில அந்த பிரச்சனையில என்ன நடந்துச்சு, இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறத கார்த்திக் சாரே சொல்றாரு. என் அண்ணன் என்று சொல்லிக் கொள்ளும் கணேஷ் என்பவர்
எங்கள் குடும்பத்தையே ஏமாத்திட்டார். சண்டை போட்டால் தான் கோர்ட்டில் நியாயம் கிடைக்கும்னா வேறு வழி இல்லை. ஸோ எல்லா ஆதாரமும் இங்கே இருக்குது. அவருக்கு அகென்ஸ்டாக அவர் அம்மா கையில் போட்டுக்கிட்டார். அதுதான் உண்மை. இன்றைக்கி எங்கள் அம்மா அது அவருக்குன்ட்டு முடிவு பண்ணுறாங்களா, ஹேண்ட்ஸ் ஆஃப், ஐ டோன்ட் வாண்ட். ஆனால் என்னோட 2 சிஸ்டரோட ஃபேமிலி இருக்குல்ல, அவங்களுக்கு போக வேண்டிய ரைட்டு போகணும். இந்த 2014ல கவி பேரரசு வைரமுத்து சாரோட 60th பர்த்டே வந்துச்சுங்க. இந்த பர்த்டேவை ஒரு கவிஞர் திருவிழாவா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி பாரதி ராஜா, மணிரத்னம், பாலச்சந்தர் சார் மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவோட லிரிசிஸ்டையும் இன்வைட் பண்ணி கோயம்புத்தூர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. ஆனா அந்த ஃபங்க்ஷன்ல பாரதி ராஜா சார் ஏதோ யதார்த்தமா பேச, அதுக்கு அதே ஸ்டேஜ்ல வைரமுத்து சார் காரசாரமா பதில் சொல்ல, இதனால கோவப்பட்ட பாரதி ராஜா சார் அந்த ஃபங்க்ஷனை விட்டே வெளியே போயிட்டாராம். ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க அப்பன் பிள்ளை சொன்ன மாதிரி சின்னதாக ஏதோ நடந்ததுன்னா, இப்போ மனோஜுக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அது வந்து மேடையில் வரக்கூடாது, வந்துருச்சு, இட்ஸ் ஓகே, வி ஃபர்கெட் இட், மறந்துடுவோம். இந்த 2014ல மறக்க முடியாத ஒரு கான்ட்ரவர்சினா விஜய் அவார்ட் ஃபங்க்ஷன்ல டைரக்டர் ராம் எடுத்த போல்ட் அட்டெம்ப்ட். என்னதான் இவரோட தங்க மீன்கள் படம் விஜய் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த இயர் அவார்ட் வாங்கியிருந்தாலும், நேஷனல் அவார்ட் வாங்கின ஆனந்த யாழை பாட்டு விஜய் அவார்ட்ஸோட கேட்டகரியிலேயே இல்லைங்கிற ஆதங்கத்தை அவார்ட் வாங்கின கையோட ஆன் ஸ்டேஜ்லயே டைரக்டர் ராம் போட்டடைச்சாரு. எலெக்ஷனாவே எப்பவுமே பிரச்சனை தான். அது ஸ்டேட் எலெக்ஷனா இருந்தாலும் சரி, நடிகர் சங்க எலெக்ஷனா இருந்தாலும் சரி. வர ஜூலை மாசம் நடக்க போற நடிகர் சங்க தேர்தல்ல சீரியல் ஆர்டிஸ்டோட ஆதரவை வாங்க திருச்சியில ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. ஆனா அந்த ஃபங்க்ஷன்ல காலையும் ராதா ரவி சாரும் விஷால் நாசரை பத்தி ஏதோ தப்பா பேச, பதிலுக்கு விஷாலும் நாசரும் சரத்குமார் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. 2014ல ரொம்ப எதிர்பார்த்த அஞ்சான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த படத்துக்கான ஃபீட்பேக்கும் கூடவே டைரக்டர் லிங்குசாமி முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல என் மொத்த வித்தையும் இந்த படத்துல இறக்கியிருக்கேன்னு யதார்த்தமா சொல்ல, இது சோஷியல் நெட்வொர்க்ல ஒரு பேஜே கிரியேட் பண்ணி டைரக்டர் லிங்குசாமிய ரொம்பவே டீஸ் பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட அசராம ரொம்ப பாசிட்டிவா டைரக்டர் லிங்குசாமி சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இந்த இன்டர்வியூவை கேட்டு கூடவே லிங்குசாமி சார் கிட்டயும் சாரி கேட்டாங்க. தமிழ் சினிமால ஒரு பெரிய கேப் அப்புறமா வந்தா ஹீரோவா தான் வருவேன்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வடிவேலு சார் தெனாலிராமன் படத்துல நடிச்சாரு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகுற நேரத்துல தெலுங்கு மக்கள் இந்த படம் அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற கிருஷ்ண தேவராயனையும் தெனாலிராமனை பத்தி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அந்த ஒரு பிரச்சனையை வடிவேலு சார் எப்படி ஹேண்டில் பண்ணாரு, ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணாரு, அதுக்கான வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக. உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தை. இந்த நேரத்தில் இப்படி ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. மனைவி மக்கள் குழந்தைகளை கூட அதான் சொன்னல, ஒரு அழகான ஒரு தகப்பனாக நடிச்சிருக்காரு இந்த ராஜா கேரக்டர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லாருமே ரசிக்கலாம். யாரோ ஒரு ஒன்று அப்படி இப்படி வந்து ஏதாச்சும் ஒன்று பூர்த்தி போட்டு போயாச்சுன்னா அதில் போய் மாட்டிடக்கூடாது நம்ம. ஆமாம், அது இங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் அப்போ இதாகிடும். அதுக்கு மட்டும் தயவு பண்ணி எந்த மக்களுமே இடம் கொடுக்காதீங்க, தயவு கையெழுத்து கும்பிடுங்க.